மரியாயே வாழ்க. அன்பான மரியணைக்கான போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். மாதாவை பற்றி தினமும் ஒரு செய்தியை, அரிய செய்தியை மரியணைக்கான போர் சேனல் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு தினமும் வாட்ஸ்அப்பில் வேணும்னா உங்களுடைய பெயர், ஊர் போட்டு எம்எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி கீழே போயிட்டுக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. தினந்தோறும் உங்களுக்கு செய்திகள் அனுப்பப்படும். அன்பானவர்களே, இந்த தொடரில் மாதா சம்பந்தப்பட்ட முக்கியமான ஜபங்களுடைய வரலாறை பார்க்குறோம். முதல் ஜபத்தோடைய வரலாறு முதல் வீடியோவில் அருள் நிறைந்த மரிய ஜபத்தினுடைய வரலாறை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சர்வேசனுடைய அச்சிஷ்ட மாதாவே இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம் அப்படின்ற ஜபம் இருக்கு இல்லையா, அந்த ஜபத்தினுடைய வரலாறை பார்த்தோம். இன்றைக்கு மிகவும் புகழ்பெற்ற, எல்லாரும் அறிந்த, மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜபத்தினுடைய வரலாறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜபம் பார்த்திங்கன்னா புனித பெர்னர்துவின் ஜபம் அப்படின்ட்டு சொல்லப்படுது நம்ம கத்தோலிக்க உலகத்தில். இந்த ஜபத்தை எல்லாரும் பயன்படுத்துகிறோம். மிக அழகான ஜபம். மெமொராரே அப்படின்ட்டு இதுக்கு லத்தீனில் பேர். மெமொராரே அப்படின்ட்டு இங்கிலீஷில் ரிமெம்பர் ஓ மோஸ்ட் கிரேசியஸ் வெர்ஜின் மேரி அப்படின்ட்டு இந்த ஜபம் ஆரம்பிக்கும். அந்த ரிமெம்பர் அப்படின்றதோடைய லத்தீன் வார்த்தை தான் மெமொராரே அப்படின்ட்டு. மெமொராரே அப்படின்னா நினைத்து கொள்ளுங்கள் தாயே அப்படின்றது, நினைவு கூறுங்கள் தாயே அப்படின்ற அர்த்தம் அது லத்தீனில். ஸோ இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை நினைந்து அப்படின்னு நம்ம வேண்டுறோம் இல்லைங்களா. இந்த ஜபத்தினுடைய வரலாறு தான் மிக புகழ்பெற்ற. இந்த ஜபம் 12ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டின் பர்கண்டி அப்படின்ற மாநிலத்தில் C2 அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சு. அந்த நகரத்தில் தான் சிஸ்டர்சியன் துறவிகள் மடாலயம் இருந்துச்சு. அந்த துறவிகள் தான் அவர் லேடி அப்படின்ட்டு மாதாவுக்கு முதல் ஒரு வார்த்தையை ஃபிக்ஸ் பண்ணி பரப்புனாங்க. அவர் லேடி அப்படின்ட்டு, அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமா, அவர் லேடி ஆஃப் லூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் லேடி ஆஃப் மெஜிகோர் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அவர் லேடி அப்படின்றத மாதா அப்படின்ற வார்த்தையை இந்த சிஸ்டர்சியன் சபை துறவிகள் தான் பிரபலப்படுத்தினாங்க. இந்த வார்த்தையை மிகவும் பிரபலப்படுத்தியது யாருன்னா கிளார்வாக்ஸ் பெர்னார்டு அப்படின்ற புனிதர். அந்த பெர்னார்டுடைய ஜபம் தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற மிகவும் இரக்கமுள்ள தாயன்ற ஜபம். இவர் தான் இந்த அவர் லேடின்ற வார்த்தையை எல்லா இடத்துக்கும் பரப்புனார். இந்த அழகான வார்த்தையை அவர் மாதா மேலே மிக பக்தி வாய்ந்தவர். நிறைய கருத்துக்கள் எல்லாம் மாதாவை பற்றி சொல்லியிருக்கார். அவரை பற்றி ஒரு புகழ்பெற்ற ஒரு உண்மை சம்பவம் இருக்குது. என்னென்னா, அவர் மாதா சுரூபத்தையோ அல்லது மாதா படத்தையோ எங்கே பார்த்தாலும் இப்படி தலை வணங்கி மரியே வாழ்க வரான். எத்தனை தரம் அதை கிராஸ் பண்ணாலும் சரி, மாதா சுரூபத்தையோ அல்லது மாதா படத்தையோ எத்தனை முறை கிராஸ் பண்ணாலும் அத்தனை முறையும் தலை வணங்கி மரியாயே வாழ்கன்னு வரான். ஒரு தரம் அந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகிறப்ப அந்த மாதிரி வணங்காமல் போயிட்டார். உடனே மாதா சுரூபம் அங்கேருந்த சுரூபம் தன்னைத்தானே இப்படி வளைச்சி பெர்னார்தே வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதா. இவர் அப்படியே பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ மாதாவே, நீங்கள் என்னை போய் வணங்குறீங்களே, எப்படி இது அப்படின்ட்டு பயத்தோட ஆச்சரியத்தோடு கேட்குறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ தான் என்னை வாழ்த்திலே பெர்னார், நீ போகிறப்பெல்லாம் தலை வணங்கி வாழ்த்துவில்லை, இந்த தடவை நீ மறந்துட்டேன், அதனால் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு உனக்கு நான் வணங்கினேன் அப்படின்னாங்களாம் மாதா. இது உண்மையாலும் நடந்தது. அந்த அளவுக்கு மாதா மேலே அவர் பக்தியை மிகுந்தவர். அவருடைய முயற்சியில் தான் இந்த ஜபம் வந்தது. 15ஆம் நூற்றாண்டில் இந்த ஜபம் பார்த்திங்கன்னா பிரபலமான போது புனித பெர்னர்துவின் ஜபம் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதை அவர் பரப்பியிருக்கார். இப்பயுமே கூட பார்த்திங்கன்னா ஜவுசத்தில் புனித பெர்னர்துவின் ஜபம் அப்படின்னு வணக்க மாத புத்தகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடைசி முடிவில் ஜபமாலையெல்லாம் முடிஞ்சு புதுமைகள்லாம் வாசிக்கப்பட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா புனித பெர்னர்துவின் ஜபம்னு போட்டு இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயன்னு தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பெயர் பிரபலமானது அவரால், புனித பெர்னார்தால். இதில் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இன்னொரு குருவானவர் இருக்கிறார், கிளாட் பெர்னார்டு அப்படின்னவர். இவரும் இந்த ஜபத்தை லட்சக்கணக்கில் அச்சிட்டு எல்லாத்துக்கும் மக்களுக்கு கொடுத்துருக்கார் 15ஆம் நூற்றாண்டில். 1461 அவர் இறந்தார். அவர் இறக்கின்ற வரை இது ஒரு பெரிய சேவையாகவே செஞ்சுட்டு இருந்தார். இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜபத்தை அவர் அச்சிட்டு எல்லா மக்களுக்கும் கொடுத்தார். இந்த 2 பேருடைய பெயரும் பார்த்திங்கன்னா பெர்னார்டு. அதனாலேயே என்னவோ இது புனித பெர்னர்துவின் ஜபம் என்று இது இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது.
பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் புனித மான்ஃபோர்ட் மாதாவை மிக அதிகமாக நேசித்து மிகப்பெரிய நூல்கள்லாம் மாதாவை பற்றி எழுதினவர். அந்த மான்ஃபோர்ட் இந்த ஜபத்தை ஒரு பெரிய லெங்க்தியான ஒரு வெர்ஷனில் நீண்ட ஒரு ஜபமாக அதையும் வடித்து மக்களுக்கு கொடுத்தார். அதுவும் பிரபலமாக இருக்குது. ஆக இந்த மிக சக்தி வாய்ந்த ஜபம். இப்போ எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நமக்கு ஏதாச்சும் வேணும்னா மாதாட்ட கேட்கணுன்னா அந்த விண்ணப்பத்தை இந்த ஜபத்தை சொல்லி ஒரு நாளைக்கு 9 முறை இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜபத்தை சொல்லி மாதாட்ட கேளு அப்படின்னுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏதாச்சும் நமக்கு விண்ணப்பங்கள் தேவைகள் நிறைவேறணுன்ட்டு நம்ம மாதாட்ட வேணும்னா அதை சொல்லி அந்த விண்ணப்பத்தை சொல்லி இந்த ஜபத்தை ஒரு நாளைக்கு 9 முறை சொல்கின்ற வழக்கம் இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆக இந்த சக்தி வாய்ந்த ஜபத்தை எல்லாருக்கும் நாம் பரப்புவோம். நாமும் இந்த ஜபத்தை சொல்லி மாதாவுடைய உதவியை கேட்போம். உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் இவ்வுலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை தாயே நம்ம வேண்டும் அந்த ஜபத்தில் நடுவில். அப்போ இந்த ஜபத்தை சொல்லி நாம் கேட்கின்ற எதையும் மாதா தராமல் இருப்பதிலும் அவங்க கைவிட மாட்டாங்க நம்மளை அப்படின்ட்டு அவங்களுக்கு அவன் நினைவுபடுத்துகிறோம். அந்த ஜபம் தான் இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே மெமோராரே அப்படின்ற இந்த ஜபம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து இந்த ஜபத்தினுடைய வரலாறு எல்லாருக்கும் நம்ம பரப்புகின்ற தூதராக இருக்க உங்களை வேண்டுகின்றேன். மீண்டும் இன்னொரு ஜபத்தின் வரலாறை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேவான்னையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.